நம்ம தளபதி பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வந்திருக்கும். அத பார்த்தோனே எல்லாருக்கும் லுக்லாம் நல்லாருக்கு. ஆனா பிஜிஎம் சுமாரா இருக்கு. அதுவும் இல்லாம ஏதோ தெலுங்கு படம் வைப் வருது. அதுவும் இல்லாம பகவத் கேசரி படத்தோட ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கப்போ, இந்த கிளிம்ஸ்ல நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கே அப்படின்னு நெறைய தாட்ஸ் வந்திருக்கும். சரி, இப்போ இந்த படம் பகவத் கேசரியோட ரீமேக்கா இல்லையா? ஒருவேளை இது பகவத் கேசரியோட ரீமேக் இல்லன்னா, அப்ப ஜனநாயகன் படத்தோட கதை என்ன? அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவோட எண்ட்ல நீங்களே சொல்வீங்க. இந்த கிளிம்ஸோட ஸ்டார்ட்டிங்ல ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் த பீப்பிள்னு போட்டிருப்பாங்க. இதுலேருந்தே இந்த படத்துல விஜய் வந்து ஒரு பொலிட்டீஷியனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாரி தான் கதை இருக்கும். அடுத்ததா இந்த கிளிம்ஸோட பிஜிஎம் இத கேட்ட உடனே, என்னடா அனிருத் பிஜிஎம் போட்டாலே விஜய்க்கு மாஸா தான் போடுவாரு. அவர நம்பி தானே எல்லாரும் இருந்தோம். இப்ப என்ன அவரே பிஜிஎம் சரியா போடல அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் இந்தியன் 2ல போட்ட பிஜிஎம் மாரிலாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ஒண்ணு யோசிச்சு பார்த்தா, இது ஒரு பொலிட்டிக்கல் படம். அனிருத் கரியர்லயே அவர் போட்ட ஒரே ஒரு பொலிட்டிக்கல் படம்னா, அது இந்தியன் 2 தான். அதுவுமே மிகப்பெரிய ஃப்ளாப் ஆயிருக்கும். ஆனா அதிலயுமே பாட்டு, பிஜிஎம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த ஜானருக்கு ஏத்த மாரி அனிருத் போட்டிருக்க மாட்டாரு. அது அந்த ஜானருக்கு செட் ஆகியிருக்காது ஆக்சுவலா. இன்னும் படமே வரல. படத்துல இன்னும் ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணல. இன்னும் படத்துல எந்தெந்த இடத்துல எப்படி பிஜிஎம் இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு வேள படத்துல பிஜிஎம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் செட் ஆகல அப்படின்னு தோணுச்சுன்னா, அதுக்கு ரீசன் இதுவா தான் இருக்கும். அதனால நம்ம அனிருத்த குறை சொல்ல முடியாது. சரி, அடுத்ததா இந்த பகவத் கேசரி, இந்த ரீமேக் இந்த இஷ்யூஸ்க்குலாம் வருவோம். இப்போ ஜனநாயகன் படம் பகவத் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு பேசப்பட்டது எப்போனா, முதல்ல சங்கராந்தி அசுதம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தோட ஆடியோ லான்ச்ல ஈடிவி கணேஷ் வந்து தளபதிக்கு பகவத் கேசரி படம் ரொம்ப பிடிக்கும். அவரு நெறைய தடவ பார்த்துட்டு அந்த படத்தோட டைரக்டர் கிட்ட அத ரீமேக் பண்ண சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத இவர் சொன்ன உடனே சோசியல் மீடியாலலாம் அந்த படத்துல கிரிஞ்சா ஓவர் டூவா பண்ண சீன்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு, விஜய்க்கு சினிமா நாலேட்ஜே இருக்கா இல்லையா? இவ்வளோ பெரிய ஆக்டரா இருந்துட்டு இந்த படத்த போய் ரீமேக் பண்ண சொல்லி கேட்டுருக்காரு அப்படின்னு எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பகவத் கேசரி படத்தோட ரீமேக் ரைட்ஸ ஜனநாயகன் படத்தோட புரொடக்ஷன் சைட்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லயே ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆன உடனே, அத பார்த்துட்டு ஃபுல்லா பொலிடிக்ஸா தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இது அந்த படத்தோட ரீமேக் கிடையாதுன்னு எல்லாருமே ஆஃப் ஆயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே விஜய் படத்துல காப்பா தான் நடிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே, அவரு வெளிய வரப்போ, ஃபேன்ஸ் எல்லாம் சந்திக்கிறப்போ, மக்களெல்லாம் பார்க்கிறப்போ, அவரோட ஆஃப்லைன் லுக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, பகவத் கேசரியில பாலியாவோட லுக்ஸோட கம்பேர் பண்ணி, ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியால டிகோடிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம கொஞ்ச நாள்லயே மமிதா பைஜு விஜயோட பொண்ணா நடிக்கிறாங்க படத்துல அப்படின்னு தெரிஞ்ச உடனே, என்னடா எல்லாமே மேட்ச் ஆகுது. ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தப்ப தான் இந்த கிளிம்ஸ் வந்துச்சு. இந்த கிளிம்ஸ் வந்த உடனே, அவரோட லுக்கு, அவர் கையில வச்சிருக்க கத்தி, அவர் கையில டாட்டூன்னு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பகவத் கேசரி ரீமேக் தான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இந்த படம் ஜனநாயகன் பகவத் கேசரியோட ரீமேக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க, ஜஸ்ட் பகவத் கேசரியோட கதை தெரிஞ்சாலே போதும். நீங்களே சொல்லிடுவீங்க அது ரீமேக்கா இல்லையான்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த கதைய ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ ஜெயில்ல இருக்க மாரி காமிக்கிறாங்க. அந்த ஜெயில்ல ஒரு பிசினஸ் மேன கொல்றதுக்கு நெறைய அடியாளுங்க வருவாங்க. ஆனா, அந்த அடியாளுங்கள சமாளிக்கிற அளவுக்கு அந்த ஜெயில்ல போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காது. இது தெரிஞ்ச உடனே அந்த ஜெயிலோட ஜெயிலர் வெளிய இருந்து அவசரமா அந்த ஜெயில நோக்கி கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. ஆனா, அந்த பிசினஸ் மேன் ஒரு செல்லுக்குள்ள ஓடி போய் ஒளிவாரு. அவரு அந்த செல்லுக்குள்ள போனதுமே ஜெயில்ல இருக்க போலீஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஏன்னா, அங்க தான் ஹீரோ இருப்பாரு. அவரு அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த பிசினஸ் மேன காப்பாத்திருவாரு. இது தெரிஞ்ச உடனே, அந்த ஜெயிலர் ஹீரோவோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, அவரு யாருன்னு தெரிஞ்சுப்பாரு. அது தெரிஞ்சதுக்கப்புறம், ஹீரோக்கும், ஜெயிலருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் ஜெயிலர் ஹீரோவ ஜாமீன்ல வெளிய எடுத்துருவாரு. ஹீரோ ஜெயில்லேருந்து வெளிய வந்தவுடனே, அவங்க அம்மாவ போய் பார்ப்பாரு. அவங்க அம்மா ரொம்பவே உடம்பு முடியாம சீரியஸா இருப்பாங்க. இவரு போய் பார்த்த உடனே அவங்க அம்மா இறந்துருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயிலருக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவங்க ஒய்ஃப் ரொம்ப வருஷம் முன்னாடி இறந்துருப்பாங்க. இதனாலேயே ஹீரோ அவங்க வீட்டுக்கு போறப்பலாம், அந்த குழந்தைகிட்ட "உனக்கும் அம்மா இல்ல, எனக்கும் அம்மா இல்ல. நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஜெயிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயி, அவரு சாகுறப்போ, "நீ தான் என் குழந்தைய இனிமே பார்த்துக்கணும். அது உன்னோட பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னோட பொண்ணு ஆர்மில சேரணும். அதான் என்னோட கடைசி ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருவாரு. ஆனா, அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலயே அம்மாவும் இறந்து, இப்ப அப்பாவும் இறக்கவும், மனதளவுல பாதிக்கப்பட்டு, சின்னதா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுற மாரி சிச்சுவேஷன் வந்தா கூட, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுற மாரி ஆயிடுவாங்க. இதான் அவங்களோட பிரச்சனை. அதனால அவங்களுக்கு ஆர்மில சேர்றது சுத்தமா பிடிக்காது. இதனாலேயே அவங்கள ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. ஆனா, அந்த சைக்காலஜிஸ்ட் அவங்கள ட்ரீட் பண்றேன்ற சாக்குல, ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு, அந்த டயலாக்ஸ்லாம் ரொம்பவே கிரிஞ்சா இருக்கும். அத அப்படியே தவிர்த்துடலாம். அடுத்ததா வில்லன காட்டுறாங்க. வில்லன் தன்னோட வளர்ச்சிக்காக எந்த எல்லைக்கும் போற ஒரு கொடூரமான ஆளா காட்டுறாங்க. அவருக்கு அகைன்ஸ்டா டெப்டி சிஎம் நெறைய ஆதாரங்கள கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அதனால டெப்டி சிஎம்மே அந்த வில்லன் கொன்னுடுறாரு. ஆனா,
அந்த ஆதாரங்களெல்லாம் எடுத்துட்டு, அந்த சிஎம்மோட பிஏ எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அந்த ஆதாரம்லாம் எப்படியோ ஹீரோவோட பொண்ணுகிட்ட கெடைச்சிரும். அவங்கள அதுக்காக கடத்திருவாங்க. அவங்கள காப்பாத்த போவாரு ஹீரோ. அப்பதான் ஹீரோக்கும், வில்லனுக்கும் ஆல்ரெடி ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கும் ஃப்ளாஷ்பேக்ல. வில்லனே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஹீரோ பயங்கரமான ஆளா காட்டுவாங்க. அவரு ஃப்ளாஷ்பேக்ல போலீஸா இருந்தப்போ நெறைய சம்பவம் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹீரோவோட பொண்ணு ஆர்மிக்கு போனாங்களா இல்லையா? அப்படின்றது தான் கதை. இத கேட்கிறப்பவே, சாதாரணமா ஒரு தெலுங்கு படம் எப்படி இருக்கணுமோ அப்படி தானே இருக்கு. இத ஏன் ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த படத்துல ஏகப்பட்ட கிரிஞ்சான சீன், ஏகப்பட்ட ஓவர் டூவா ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் நம்பவே முடியாத அளவுக்கு, டயலாக்லாம் எவன் எழுதி குடுத்த டயலாக்டா? இவன் இப்படி பேசிட்டு போறான் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கும். என்னதான் இந்த படத்தோட சாயல் இருந்தாலும், இந்த படத்த அவங்க கன்ஃபார்மா ரீமேக் பண்ணல. ஏன்னா, ஜனநாயகன் படத்த பத்தி எச். வினோத் முதல்ல சொன்னப்பவே, விஜய வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படம் தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த படத்தோட ரைட்ஸ வாங்கியிருப்பாங்கன்னா, முதல்ல எச். வினோத் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி விஜய்க்கு சொல்லியிருப்பாரு. ஆனா, இது விஜயோட கடைசி படம்ன்றதுனால, ஃபுல்லா பொலிட்டிக்கலா எடுத்தா நல்லா இருக்காதுன்னு, கொஞ்சம் கமர்ஷியல் கன்டென்ட்ல பொலிட்டிக்கல் இருக்க மாரி எடுக்கலாம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, விஜய்க்கு தான் பகவத் கேசரியோட ஒன்லைன் தான் புடிச்சிருக்குல்ல. அதனால, அந்த ஒன்லைன வச்சு அதுலேருந்து பொலிடிக்ஸ் ஆட் பண்ணி, அதுலேருந்து அவரு பொலிட்டீஷியனா மாறுற மாரி தான் கதைய அமைச்சிருப்பாங்க. போனா அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்களா? இதுல நான் விஜய்க்கு பகவத் கேசரி படம் புடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே, சோசியல் மீடியாலலாம் ட்ரோல் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அவருக்கு எந்த மாரி புடிச்சிருக்கும்னா, அந்த படத்தோட ஒன்லைன் அதாவது அந்த படத்த நம்ம தமிழ் சினிமால கமர்ஷியலா பண்ணா எப்படி இருக்கும்னு நெனச்சு தான் அவருக்கு புடிச்சிருக்குமே தவிர, ஆக்சுவலா அந்த படத்த புடிச்சிருக்காது. ஏன்னா, அவர் கரியர்ல ஸ்டார்ட்டிங்லேருந்தே நெறைய தெலுங்கு படத்த ரீமேக் பண்ணியிருப்பாரு. நம்மளுக்கு சின்ன வயசுல எந்த படம், யாரோட படம் ரீமேக்லாம் எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனா, சில படம்லாம் ரீமேக்குன்றதே நம்மளுக்கு வளர்ந்தக்கப்புறம் தான் தெரியும். அத அந்த தெலுங்கு படத்துல கிரிஞ்சா கூட எடுத்திருக்கலாம். ஆனா, நம்ம தமிழ் சினிமால ஹீரோ நடிச்ச விதமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், சீன்ஸு, ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாமே வேற மாரி நம்ம ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுற மாரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ, எந்த படத்த ரீமேக் பண்ணாலுமே, அது நம்ப நல்லா எடுத்தா நல்லா தான் இருக்கும். அதனால இப்ப பகவத் கேசரி ரீமேக்கே பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, பகவத் கேசரி இவங்க ரீமேக் பண்ணல. 90% ஜனநாயகன் பகவத் கேசரியோட ரீமேக் கிடையாது. அந்த படத்தோட ஒன் லைன் மேபி சில சீன்ஸ்லாம் வரலாம். வந்தாலுமே அந்த அளவு கிரிஞ்சா இருக்க வாய்ப்பே இல்ல. நம்ப ஆடியன்ஸ்க்கு ஏத்தா மாரி தான் எடுத்திருப்பாங்க. நம்ம மெயினா பார்க்க வேண்டியது, எச். வினோத்தோட பொலிடிக்ஸும், அவர் ஆட் பண்ண கமர்ஷியல் கன்டென்ட்டும் எப்படி பேலன்ஸா ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுதுன்றது தான். நீங்க இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.